கனிமொழியும் சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலேயும் எங்க ஒரே பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க. எதனா வியாபாரம் நடக்குதுங்களா? தமிழ்நாட்டுக்கு அந்த அம்மா வருதுங்களா? இல்லை இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு போகுதுங்களா? இல்லை பூனாக்கு போகுதுங்களா? ஏதோ கிசு கிசு நடக்குதுங்க. திமுக ஒரு ஏக்நாத் ஷிண்டே என்றால் கனிமொழி ஆவாளா, அல்லது சுப்ரியா சூலே மூலமாக பாஜக திமுகவை அணுகுகிறதா? தமிழக சட்டமன்றத்தில் இந்த கனிமொழி சுப்ரியா சூலே சரத்பவாருடைய மகள் பெயர் தான் சுப்ரியா சூலே. அவங்க ரெண்டு பேரும் லோக்சபாவில் ஒரே பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க. அப்படி பேசிக்கிறாங்க. போனா ஒன்னா போறாங்க. அவங்க போட்டுக்கிற இந்த பேக் இருக்கு, ஹேண்ட் பேக், இவங்க பேக்ல அவங்க கை விடுறாங்க, அவங்க பேக்ல இவங்க கை விடுறாங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியலீங்க. அந்த அம்மாவை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தது தமிழக போலீசார் என்று செய்தி வந்தாலும், அதை டிஜிபி மறுத்தாலும் சில உண்மைகள் அதில் இருக்கிறது. இது பற்றி மத்திய பாஜகவும் சரி, மத்திய காங்கிரசும் சரி கவலையுற்று இருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு கூட அமித்ஷாவிடம் பேசிவிட்டதாக இருக்கக்கூடிய தகவலை நான் கேள்வி அடித்தேன். தமிழக அரசாங்கத்தினுடைய தோழமை கட்சிகள் இது பற்றி ஏன் வாய் அடைத்து இருக்கிறார்கள், வாயில வாழ்வு வச்சிருக்காங்கன்னு கேட்கிறாங்க. அதுதான் முக்கியம். இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி இது பண்ணப்புறம் அமித்ஷாவிடம் இது பற்றி புகார் தெரிவிக்க இருக்கிறார்கள். 5 அதிமுக எம்பிக்கள் சேர்ந்து கொண்டு இது பற்றி செய்ய இருக்கிறார்கள். அதிலிருந்து தமிழக அரசு இனி தப்ப முடியாது. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழக அரசாங்கம் ஷியாம் அவர் கண்டிப்பாக விளக்கம் தெரிவிக்க வேண்டும். அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவரை கைது செய்தாலும் செய்ய முடியும் என்பதுதான் பெரியவர்களுடைய நிலைப்பாடு. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். ஓகே சார், இந்த ராஜ்யசபாவுல தமிழக ஆளுநர் RN ரவி குறித்து, தமிழக சட்டமன்ற நிகழ்வுகள் குறித்து திமுக எம்பிக்களுக்கும் பாஜக எம்பிக்களுக்கும் இடையில ஒரு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதை கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க சார். என்ன நடந்தது சொல்லுங்க சார். தமிழக எம்பிக்கள் வேண்டுமென்றே ஆளுநர் RN ரவியை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். லோக்சபாவில் அதை நிறுத்திவிட்டார்கள் பாஜகவுடைய ஒரு எம்பிக்கள் சேர்ந்து. ஆனால் ராஜ்யசபாவில் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்களும் மற்றும் திமுகவில் இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் கத்த ஆரம்பித்தவுடன் பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் கண்டிப்பாக எதிர்மறை செய்திருந்தார்கள். குறிப்பாக பீகார் எம்பிக்கள். அந்த பீகார் எம்பிக்கள் RN ரவியுடன் அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். JDU மற்றும் பிஜேபி எம்பிஸ் RN ரவியுடன் பிரதிதினம் பேசுவதால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தெரிகிறது. அதை விட ஒரு சில ரகசிய செய்தி துளிகளை தன்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு. கனிமொழியும் சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலேயும் எங்க ஒரே பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க. எதனா வியாபாரம் நடக்குதுங்களா? தமிழ்நாட்டுக்கு அந்த அம்மா வருதுங்களா? இல்லை இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு போகுதுங்களா? இல்லை பூனாக்கு போகுதுங்களா? ஏதோ கிசு கிசு நடக்குதுங்க. நீங்க தம்பிதுரை இவர் பேசினதை விட்டுருங்க. திருமாவளவனை பேசிட்டானா அம்மா கனிமொழியும் அம்மா சுப்ரியா சூலேயும் ஏதோ கிச்சு 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 பேசுறாங்க. அமித்ஷா ரெண்டு பேருக்கும் நல்ல கிட்டக்க இருக்காங்க. ஒருவேளை திமுகவுக்கு பிளவு ஏற்படுகிறதா? திமுக ஒரு ஏக்நாத் ஷிண்டே என்றால் கனிமொழி ஆவாளா, அல்லது சுப்ரியா சூலே மூலமாக பாஜக திமுகவை அணுகுகிறதா? தமிழக சட்டமன்றத்தில் இந்த கனிமொழி சுப்ரியா சூலே சரத்பவாருடைய மகள் பெயர் தான் சுப்ரியா சூலே. அவங்க ரெண்டு பேரும் லோக்சபாவில் ஒரே பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க. அப்படி பேசிக்கிறாங்க. போனா ஒன்னா போறாங்க. அவங்க போட்டுக்கிற இந்த பேக் இருக்கு, ஹேண்ட் பேக், இவங்க பேக்ல அவங்க கை விடுறாங்க, அவங்க பேக்ல இவங்க கை விடுறாங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியலீங்க. ரொம்ப பிரபலமா இருக்குதுங்க. தமிழக பத்திரிகையாளர்களுக்கிடையே இது ஒரு பெரிய கிசுகிசுவை ஆரம்பித்து விட்டது. சிவா சார், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பலாத்கார விவகாரத்துல சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முதல் தகவல் அறிக்கை லீக் ஆனது தொடர்பாக பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது, பத்திரிகையாளர்களிடமிருந்து பறிமுதல் செய்து வைத்திருக்கக்கூடிய செல்போன்களை காவல்துறை உடனடியாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை எப்படி சார் பாக்குறீங்க? ஒண்ணுங்க, இந்த மாதிரி செல்போன்ல உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த செல்போன்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுதான் வச்சுங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆக மொத்தம் இந்த செல்போனை பறிமுதல் செய்தால் நம்முடைய
வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணை முக்கியம், பத்திரிகையாளருக்கு தொலைபேசி முக்கியம். இந்த பிரச்சனை பார்த்தால் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு குறிப்பை வரவேற்கிறது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி ஒலிபரப்புத்துறை செயலாளர் கூட இதை பற்றி என்னிடம் பேசினார். ஒன்று. இரண்டாவதாக, நீங்க யார்கிட்ட பேசினேன்ட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகுங்க? இப்போ நானையும் பேசுறோம், உங்களுக்கு எனக்கு சில விஷயங்கள் தெரியுது. இது ஒட்டு கேட்பதற்காகவோ அதை பற்றி பேசுவதற்காக நம்ம போனும் வாங்கி வச்சுட்டாங்க. இது அநாகரிகம், அதர்மம். அது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். தமிழக போலீசாரை அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணது தமிழக நீதிமன்றம் சென்னை கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பத்திரிகையாளர் சங்கத்தின் உரிமையாளர் பொறுப்பாக நான் பேசுகிறேன். பத்திரிகையாளருக்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் இல்லவே இல்லை. இதுதான் ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. சிவா சார், இந்த ஏடிஜிபி கல்பனா நாயக் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன கொலை செய்ய திட்டமிட்டாங்க, இந்த அடிப்படையில் தான் அலுவலகத்தில் தீ ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? மத்திய அரசாங்கத்தில் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் என்று ஒன்று இருக்கிறது. அகில உலகத்தில் இருக்கக்கூடிய 4000 5000 ஐபிஎஸ் ஆபீசர்கள் சேர்ந்து ஒரு சங்கம் வைத்திருக்கிறார்கள். அதில் கூட இந்த சென்ற ஞாயிற்றுக்கிழமை இது பற்றி பேசப்பட்டது. அம்மையார் கல்பனா நாயக் என்பவர் ஒரு ஆந்திரா அம்மா. அந்த அம்மா ஐபிஎஸ் அசோசியேஷன் ஆஃபீஸ் லெட்டர் போட்டிருக்காங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி ஆங்கில தொலைக்காட்சிகளில் கல்பனா நாயக் மாபெரும் தலைவராகிவிட்டார், கிரண் பேதிக்கு ஈக்குவல் ஆகிவிட்டார். அந்த அம்மாவை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தது தமிழக போலீசார் என்று சில செய்தி வந்தாலும் அதை டிஜிபி மறுத்தாலும் சில உண்மைகள் அதில் இருக்கிறது. இது பற்றி மத்திய பாஜகவும் சரி மத்திய காங்கிரசும் சரி கவலையுற்று இருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு கூட அமித்ஷாவிடம் பேசிவிட்டதாக இருக்கக்கூடிய தகவலை நான் கேள்வி அடித்தேன். அதை ரியல் ஒன் நேரிடம் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், கல்பனா நாயக் என்பவர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரியுடைய மகள். அந்த அம்மா சந்திரபாபு நாயுடு பேசினதுனால இது ஒரு அரசியல் பிரச்சனை ஆகிவிட்டது. ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள், எடப்பாடி பழனிசாமி, சீமான் போன்ற எதிர்ப்பு தெரிவித்தாலும் வாயடைத்து இருக்கக்கூடிய திருமாவளவனும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, மதிமுகவும் சரி, காங்கிரஸ் கட்சிகளும் ஏன் இது பற்றி பேசவில்லை? தமிழக அரசாங்கத்தினுடைய தோழமை கட்சிகள் இது பற்றி ஏன் வாய் அடைத்து இருக்கிறார்கள்? வாயில வாழ்வு வச்சிருக்காங்கன்னு கேட்கிறாங்க. அதுதான் முக்கியம். இங்க டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி பண்ணப்புறம் அமித்ஷாவிடம் இது பற்றி புகார் தெரிவிக்க இருக்கிறார்கள். 5 அதிமுக எம்பிக்கள் சேர்ந்து கொண்டு இது பற்றி செய்ய இருக்கிறார்கள். சார், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்பனா நாயக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால எஸ்சி எஸ்டி ஆணையம் உள்ள இறங்கும் விசாரணைக்கு அப்படிங்கிற தகவல்கள் வருதே சார், அதற்கான வாய்ப்புகள்? உண்மை உண்மை அது உண்மை. அது கண்டிப்பாக. காரணம், நாயக் என்றாலே இது ஒரு எஸ்சி எஸ்டி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த அம்மையார் அந்த குடும்பத்தில் முதலாவது ஐபிஎஸ் ஆபீசர். ஒரு தாய்க்கு தன்னுடைய மகளை கொலை செய்ய வேண்டும் என்று தமிழக போலீசார் நினைத்தால் அந்த தாய் கூட கடிதம் எழுதியிருக்கிறார் ஜனாதிபதிக்கு என்று நான் கேள்விப்படுகிறேன். திரௌபதி முர்முக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டதாகவும் அதிலிருந்து தமிழக அரசு இனி தப்ப முடியாது. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழக அரசாங்கம் ஷியாம் அவர் கண்டிப்பாக விளக்கம் தெரிவிக்க வேண்டும். அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவரை கைது செய்தாலும் செய்ய முடியும் என்பதுதான் பெரியவர்களுடைய நிலைப்பாடு. ஓகே சார். சார், இப்போ இவங்க கல்பனா நாயக்கை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிறதுனால நீங்க ஏற்கனவே சொன்னது போலதான் சார், இது மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் வர்றதுனால மத்திய உள்துறை அமைச்சகம் அமித்ஷா அவர்கள் இதுல தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? அதுதான் நான் சொல்லிட்டேனே, சந்திரபாபு நாயுடு அமித்ஷா கிட்ட பேசிட்டாங்க. சந்திரபாபு நாயுடு இந்த தாயார் கல்பனா நாயக்கனுடைய தாயாரும் உறவினர்களும் சொன்ன புகாரின் பெயரில் சந்திரபாபு நாயுடு இது பற்றி சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது பூகம்பமாக வெடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஒரு தமிழக போலீஸ் அதிகாரிக்கு, அதுவும் பெண்மணி, அதுவும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் சேர்ந்த அமைக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லை என்றால் தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு விளக்கம் தெரிவிக்க வேண்டும். இது ஒரு அரசியல் பிரச்சனையாகத்தான் மாறும் என்று நான் நினைக்கிறேன் சிவா. அது பற்றி தான் டெல்லியில் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழக மக்கள் மீது மிகவும் அவநம்பிக்கை வந்துவிட்டது என்று தான் தெரிகிறது சிவா. சார், இப்போ சமீப கால தமிழக காவல்துறையுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது, பல்வேறு கருத்துக்களும் வெளியாகிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழக காவல்துறை மூலமாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி தலைவலி ஏற்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்?
கண்டிப்பாக தலைவலி வந்தாச்சு. எடுத்துக்கிறது என்ன இருக்கு, தலைவலி வந்தாச்சுங்க. இது ஒரு பூகம்பமா? கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு பிறகு மற்றும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன் மத்திய அரசாங்கம் இது மாதிரியான செயல்பாடு செய்து வருகிறது என்று, இது சுப்ரீம் கோர்ட்டு கூட இந்த கேஸ் வந்தாலும் வரலாம். அனைத்து ஆங்கில பத்திரிகைகளிலும் டெல்லியில் பிரசுரமாகிவிட்டது, ஹிந்தி பத்திரிகைகள் பிரபலமாகிவிட்டது. அந்த அம்மாவை பேட்டி கொடுக்கிறாங்களோ இல்லையா தெரியாது. எப்படி இந்த ஹிந்து பத்திரிகைகளுக்கு இந்த கடிதம் கிடைத்தது நேற்று முன்தினம்? இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள், சிவா. சார், இப்போ தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை நீக்க கோரிய மனு சுப்ரீம் கோர்ட்ல தள்ளுபடி ஆகியிருக்கிறது. இதை எப்படி சார்? ரெண்டு பேசிட்டாங்களே, அந்த நீதிபதி தான் ரெண்டு பேரும் பேசிங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் அறிக்கை நாளைக்கு சொல்லிடுவோம்னு சொல்லுவாங்க. பேச முடியாது. RN ரவி அவர்கள் அதாவது தீவிரமாக இருப்பார். அதனால இது தண்டவாளம் மாதிரி, ரயில்வே பாதை மாதிரி போகுமே தவிர இணைப்பு வராது எங்குமே. தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆளுநர் மானைக்கும் இருக்கக்கூடிய மோதல் என்பது அரசியல் பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட்டினால் சட்டத்தின் மூலமாக வராது என்பதுதான் நிதர்சனம், சிவா. சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. இந்த வீடியோ பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் என்ன சார்? இந்த வீடியோ பகுதியில் முடிக்கக்கூடியது என்ன என்று கேட்டால், நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் 11 மணிக்கு புதன்கிழமை 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே கும்பத்தில் சென்று, மகா கும்பல் அலகாபாத் பிரயாகராஜில் சென்று குடமுழுக்கு செய்ய இருக்கிறார், தனக்கு நீர்மூழ்கு செய்ய இருக்கிறார். இது ஒரு மாபெரும் சாதனையாகத்தான் இருக்கிறது. எது இருப்பினும் தமிழக ரியல் ஒன் நேயர்களுக்கு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால், பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள், இது இரண்டாவது சிறப்பு செய்தி. ஒன்று கூட அந்த நரேந்திர மோடி அவர்கள் மகா கும்பத்தில் நீராடுவது. இரண்டாவது சிறப்பு செய்தி, முன்னாள் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மவுண்ட் பேட்டனுடைய மனைவியுடன், JF கென்னடி மனைவியுடன் ஏன் கிசுகிசு செய்து கொண்டிருந்தார், கிருஷ்ண லீலைகளை செய்து கொண்டிருந்தார், காம பிரச்சனையா என்றெல்லாம் கேட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய பிறகு அது ஒரு மாபெரும் பிரச்சனையாகிவிட்டது. அனைத்து தொலைக்காட்சிகளும் இது பற்றி விவாதம் ஆரம்பித்து விட்டார்கள். ப்ரூஸ் என்ற CIA நிறுவனர், JF கென்னடியுடன் பணிபுரிந்தவர், 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஒரு சுய கருதி எழுதியிருக்கிறார். அதில் அந்த கடிதத்தில், அந்த கட்டுரையில் அவர் எழுதியிருப்பது, ஜவஹர்லால் நேரு வெள்ளை மாளிகையில் வந்த பொழுது ஜாக்குலின் கென்னடியை தடவி கொடுத்தார் என்றெல்லாம் அசிங்கமாக எழுதியிருக்கிறார். நாம் அதை பிரசுரிக்க முடியாது, பேசவும் முடியாது. அதை பற்றி ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார் என்று தெரியவில்லை. ஆக மொத்தம் பண்டித் நேரு குடும்பமே ஒரு காம குடும்பம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது பற்றி பேசினால் அந்த புத்தகத்தின் மீது காங்கிரஸ் வழக்கு தொடுவதாக நான் கேள்விப்படுகிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்வதாகத்தான். அதுதான் சிறப்பு செய்தி, சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நமஸ்தே. நன்றி.